இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது. கடந்த நாட்கள் முழுவதுமாக எம்மை கண்மணி போல பாதுகாத்து நிம்மதியான உறக்கத்தை கொடுத்து புதியதொரு நாளை காண செய்திருக்கிற எமது தகப்பனுக்கு நாங்கள் முதல்ல நன்றி சொல்லுவோமா? ஆண்டவர் இன்றைய நாளில் மிகவும் அருமையான வார்த்தையினூடாக எங்களோடு பேசுகிறார். அன்பு எப்படி இருக்கும், எப்படி அந்த அன்பை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், அன்பின் முக்கியத்துவம் என்ன என்பதை ஆண்டவர் இந்த வார்த்தையினூடாக தெளிவாக மோடு பேசுகிறார். அன்பு பொறுமை உள்ளதாய் இருக்குமா, நன்மை செய்யுமா, ஒரு நாளும் பொறாமைப்படாதா. ஆண்டவர் எங்கட மேல வைச்சிருக்கிற அன்பும் உண்மையானது தான். அது இந்த உலகத்தை சார்ந்தது அல்ல. சுயநலம் இல்லாமல் செயற்படும் தன்மை அன்புக்கு மட்டும்தான் உண்டு. அன்பு பொறுமையாக இருக்கும், மற்றவர்களின் தவறுகளையும் பலவீனங்களையும் மன்னிக்கும். அது அடுத்தவர்களுக்கு கருணையுடனும் அன்புடனும் நடந்து கொள்ள செய்யும். அடுத்தவர்களுடைய வெற்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் கண்டு பொறாமைப்படாது. மாறாக அவர்களுடைய சந்தோஷத்தில் தானும் மகிழ்ச்சி அடையும். அன்பு தன்னை உயர்த்தி பேசாது, தன்னை பற்றி பெருமை கொள்ளாது, கர்வமாகவோ ஆணவமாகவோ இருக்காது. எல்லோரிடமும் பணிவாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்ளும். ஆண்டவர் இயேசு கூறியது போல எங்களை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அதே போல நமக்கு அடுத்திருப்பவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும். ஆனால் இன்று எங்களை நாங்களே நேசிப்பது கிடையாது. தற்கொலை செய்கிறது, எங்களுடைய உடலை நாங்களே காயப்படுத்துறது, தவறான பழக்கங்களுக்கு எங்களுடைய உடலையும் மனதையும் பழக்கப்படுத்துவது, இப்படியாக எங்களை நாங்களே அழைத்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்க எப்படி நமக்கு அடுத்திருப்பவர்களை நம்மால் அன்பு செய்ய முடியும்? முதல்ல அன்பு எங்களுடைய குடும்பத்தில் இருந்து பிறக்க வேணும். கணவன் மனைவி பிள்ளைகளுக்கிடையில அன்பு உருவாகணும். அதற்கு பிறகுதான் அடுத்தவர்களோடு நாங்க அன்பாக பழக வேணும். ஆண்டவர் இன்று எங்களை அன்பாக வாழ அழைத்திருக்கிறார். அன்பு பொறுமையாகவும் எல்லாத்தையும் சகித்து கொள்ளும் தன்மையுடையதாகவும் இருக்கும். இந்த உலகம் சொல்லும் அன்பு சுயநலத்தில் தொடங்கி எதிர்பார்ப்பில் முடியும். ஆனால் இயேசு சொல்லும் அன்பு ஆள் சிலுவையில் தொடங்கி மன்னிப்பில் முடிகிறது. எங்களுடைய வாழ்க்கையின் அடித்தளமாக அன்பு இருக்க வேண்டும் என்ற ஆண்டவர் இந்த வார்த்தையினூடாக தெளிவாக எமக்கு சொல்லுகிறார். அன்று இயேசு அன்பாயிருந்தார். அவருடைய அன்பிற்கு எல்லை என்பதே இருந்ததில்லை. பாவிகளையும் அவர் நேசித்தார். அதே போல நாங்களும் எங்களுக்கு துரோகம் செய்தவர்களையும் எங்களுக்கு எதிராக நடந்தவர்களையும் மன்னித்து நேசித்து அன்பு கொண்டு வாழ ஆண்டவர் என்று எங்களை அழைத்து நிற்கிறார். எனவே இதுவரை காலமும் வாழ்ந்த வாழ்க்கையை களைந்து பவுல் கூறியது போல அன்பென்னும் அடையாளத்தை அணிந்து ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ வரம் வேண்டி ஆண்டவரிடம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன்.